சரிடா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டுல. அத்தை மாமாவும் உன்னை பார்க்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. சரி, நான் உங்களை உள்ள வர சொல்றேன். இப்பவுமே போகணுமா? கொஞ்ச நேரம் இருக்கலாமே. எனக்கும் அப்படி இருக்க ஆசைதான். இருந்தாலும் உங்க அம்மா அப்பா பாவம் தானடா. உனக்கு என்னாச்சுன்னு அவங்களும் துடிச்சு போயிருக்காங்களே. உன்னை பார்த்தா அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. அவங்க பார்த்துட்டு போன பிறகு நான் அங்கே தானே இருக்க போறேன். ஏய், ஒரு நிமிஷம். கையை விடுடா, கை வலிக்குது. என்னடி, என்னாச்சு? கையில என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கையை விடு. இப்ப நீ கைய காமிக்கிறியா என்ன? என்னடி கை இவ்வளவு பொத்துருக்கு? எங்கேயாச்சும் விறகு இல்ல, நீ அடுப்புக்குள்ள விறகுக்கு பதில் கைய கொண்டு விட்டுட்டியா? ஆமாடா, கோயில்ல பொங்க வைக்க விறகு இல்லாம இருந்தாங்க. விறகுக்கு பதிலா என் கையை வச்சு பொங்கல் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதான் கை பொத்துட்டு. நீ செஞ்சாலும் செய்வாடி, நீ அழகான கள்ளி. சரி, நான் சீரியஸா கேட்க, கையில எப்படி சுட்டுச்சு? இப்படி உட்கார்ந்துருக்கா பாரு. நம்ம வெளியே இவ்வளவு தூரம் அழுதுகிட்டு இருந்தோமே, அவங்க அம்மா அப்பா வந்து பார்க்கட்டும் கொஞ்சமாச்சும் அவளுக்கு யோசிப்பு இருந்தா நம்மள வந்து கூப்பிட்டு இருக்க மாட்டாளா? அவட்ட ஒட்டி உரசிக்கிட்டு குறனே உட்காந்துருப்பா. இப்படிதான் உட்காந்து உட்காந்து மயக்க வாழ்க போல இருக்கு. அத நான் சொல்றப்பா, எப்படி உன் பொண்டாட்டி கையில தீ காயம் பட்டுச்சுன்னு. வாங்க மாமா, உங்களை கூப்பிட வரணும்னு இப்பதான் நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. வாங்க மாமா. ரொம்ப நடிக்காதம்மா. எங்களை கூப்பிட வர நினைச்சவன உடனே கூப்பிட வந்திருக்கணும். இவ்வளவு நேரம் அங்கிட்ட நல்ல கதை விட்டுட்டு எங்களை கண்டன ஒரு நடிப்பு நடிப்பா. ஏமா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? அவளை திட்டணுன்னே வருவீங்களாமா? அவ அப்பவுமே உங்களை கூப்பிட வரேன்னு தான் சொன்னா. நான் தான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போன்னு சொன்னேன். சப்போர்ட்ட பாரு, ஒரு வார்த்தை பேச விட மாட்டான். என்னத்தை தான் போட்டு மயக்குவாளுங்களோ தெரியல. அம்மாவை விடுடா அண்ணா. நீ ஏதோ சொல்ல வந்தா அவளுக்கு எப்படி காயம் பட்டுச்சு நீ சொல்லுனா. டேய், உனக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும். நீ உன் பொண்டாட்டி கோயில போய் ஒரு கலக்கு கலக்கிருக்காடா. அதுக்கப்புறம் என்ன, உனக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியணும்னு சொல்லிட்டு உன்னோட ஒய்ஃப் உனக்காக தீ மிதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் போய் அவனுக்கு சரியாயிடுச்சுமா சொன்னதுக்கப்புறம் தான் தீச்சட்டியே கீழே வச்சாங்க. உனக்கு நல்ல ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்கடா. இந்த பாருடா, உனக்கு ஒரு நல்ல லைஃபோ நல்ல ஒய்ஃபோ அமைஞ்சிருக்கு. மிஸ் பண்ணிடாத. இந்த சீனை இவ எப்ப போட்டா? நல்ல பிளான் பண்ணி காய நவுட்றா. நம்ம இவள வெளிய முடிக்கிட்டோமே, அந்த நேரத்துல இவ அந்த சீனை போட்டுட்டாலோ. ஐயோ, சும்மாவே இவளுக்கு தாங்குவான். இப்ப வேற இவனுக்காக தீச்சட்டி எடுத்தா தீக்குளிய மிதிச்சானே வேற தெரிஞ்சு போச்சு. இவள தலையில வச்சுலாம் தாங்குவான். நம்ம செய்யற வேணா நமக்கே எல்லாம் திரும்புது. என் மருமக என் பையனுக்காக இவ்வளவு செஞ்சிருக்காளா? எனக்கு அப்பவே தெரியுமா நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. நீலாம் கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமா? ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? உங்களை மாதிரி ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கிறதுக்கு நான் தான் மாமா கொடுத்து வச்சிருக்கணும். எப்படி சொல்றா பாரு. நாங்க கிடைக்க இவ கொடுத்து வச்சவளா? நாங்க கிடைக்கிறதெல்லாம் இல்லடி. உனக்கு பணக்கார வாழ்க்கை கிடைச்சிருக்குல, அதுக்கு தானே நீ கொடுத்து வச்சவா. அதத்தான் நாசுக்கா சொல்றா. இப்ப எப்படி இருக்கீங்க ரகு? ஆர் யூ ஆல் ரைட்? பரவாயில்ல டாக்டர், ஐ எம் ஓகே. எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம் டாக்டர்? இப்போ சிஸ்டர் வந்து ரகுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கிளம்பலாம். ஷாம், நீங்க என்ன கேபின்ல வந்து மீட் பண்ணுங்க. அவரோட சம்மரிலாம் உங்களுக்கு நான் தரேன். ஓகே சார். அப்புறம் ரகு, ஸ்டிச்சிங் பண்ண இடத்துல வாட்டர் படக்கூடாது. மிச்சப்படி நீங்க எல்லா ஒர்க்கும் ரெகுலரா பார்க்கலாம். சரிப்பா ரகு, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். நீ பார்த்து அண்ணன் கூட வா. அங்க பாப்பா தனியா இருக்கா. அந்த பவி பொண்ணு தான் பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கா. நாங்க அப்படியே போட்டபடி வந்துட்டோம். சரி, நாங்க கிளம்புறோம். நீ பார்த்து வாப்பா. சரிம்மா. சரி ரகு, அப்பாவும் கிளம்புறேன். மருமகளே, என் பையனை வீட்டுக்கு பார்த்து கூட்டு வாமா, பத்திரமா. சரி மாமா. சரிடா, இப்போ சிஸ்டர் வருவாங்க ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு. நான் போய் டாக்டர் பார்த்து சம்மரி வாங்கிட்டு இருக்கேன். நீங்க ரெடியா இருங்க.
ஏண்டி எனக்காகவா தீக்குழி மிதிச்சா? ஏன் நான் உங்களுக்காக இதை செய்யக்கூடாதா? உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல, நீ இதை செஞ்சாங்க முச்சுலதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உனக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காத, அப்புறம் எப்படி இந்த திடீர் மனமாற்றம்? ஏன்டா பொறுக்கி, எனக்கு கொஞ்சம் பிடிக்கலதான், இருந்தாலும் உன்னை பார்க்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேணா போறேன்ப்பா. வேண்டாம், நீ போகவே வேண்டாம். எனக்கு இந்த மனமாற்றம் ரொம்ப பிடிச்சிருக்கு உன்கிட்ட. சரி வா, உன் கைக்கு நான் மருந்து போட்டு விடியே. வேண்டாம்டா, சிஸ்டர் வேற இப்போ வருவாங்கன்னு சொன்னாங்களா, திடீர்னு வந்துட்டா அப்புறம் தப்பா நினைப்பாங்க. நானே பிறகு ஆயில்மெண்ட் போட்டுக்கிடியே. நோ, எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா, என் கையால தான் உனக்கு நான் ஆயில்மெண்ட் போடுவேன். வா. வேண்டாம்டா, யாரும் வந்துட போறாங்க. யார் வந்தா என்ன, நீ பொண்டாட்டி தானே, வா.